தமிழக பாஜக தலைவராகிறார் நயினார் நாகேந்திரன். அண்ணாமலை திடீர் நீக்கம், அதிர்ச்சியில் பாஜகவினர். அதாவது நேற்று பிரதமர் மோடியால் புதிய பாம்பன் பாலம் திறந்து வைக்கப்பட்டது. அதேபோல் ராமேஸ்வரம் தாம்பரம் ரயில் சேவை கொடியசைத்து தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் நடந்த சம்பவம் ஒன்று தமிழக அரசியலில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நேற்று இந்த நிகழ்வில் பேசிய பிரதமர் மோடி அவர்கள், உயர்தரமான உள்கட்டமைப்பை உருவாக்குவதற்கான இந்தியாவின் முயற்சிகளுக்கு ஒரு சிறப்பான நாள். புதிய பாம்பன் பாலம் திறந்து வைக்கப்பட்டது. ராமேஸ்வரம் தாம்பரம் ரயில் சேவை கொடியசைத்து தொடங்கி வைக்கப்பட்டது. புதிதாக கட்டப்பட்டுள்ள பாம்பன் பாலம் எளிதான வர்த்தகம் மற்றும் பயணம் மேற்கொள்வதை ஊக்குவிக்கிறது. எதிர்காலத்தை நோக்கியே உள்கட்டமைப்பு திட்டங்கள் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் நமது வளர்ச்சி பயணத்தை துரிதப்படுத்துகின்றன. வளர்ச்சியடைந்த பாரதத்தை கட்டமைப்பதில் தமிழ்நாடு எப்போதுமே முக்கிய பங்கு வகிக்கும். அதேபோல் ராமேஸ்வரத்தில் உள்ள ஸ்ரீ அருள்மிகு ராமநாத சுவாமி கோவிலில் பிரார்த்தனை செய்தேன். தமிழ்நாட்டிற்கு 10 ஆண்டுகளில் 11 மருத்துவக் கல்லூரிகள் தந்தது மத்திய அரசு. ஆனாலும் சிலர் அழுகிறார்கள். 10 ஆண்டுகளில் 3700 மீனவர்களை சிறைகளில் இருந்து மீட்டுள்ளோம். தமிழக தலைவர்கள் கடிதங்களில் தமிழில் கையெழுத்திடவில்லை. எனக்கு அனுப்பும் கடிதங்களில் தமிழில் கையெழுத்திடுங்கள். கடந்த 10 ஆண்டுகளில் தமிழக ரயில்வேக்கு 7 மடங்கு அதிகமான நிதி ஒதுக்கியுள்ளோம். 2014க்கு முன்பு இருந்த அரசு ஒதுக்கியதை விட 3 மடங்கு அதிகமாக தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஒதுக்கியுள்ளது என்று பேசினார் மோடி. குறிப்பாக இந்த நிகழ்வில் நடந்த சம்பவம் ஒன்று தமிழக அரசியலில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. நேற்று நடந்த நிகழ்ச்சியில் பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் திடீரென மேடையில் அமர வைக்கப்பட்டார். கடைசி நேரத்தில் வந்த அழைப்பு காரணமாக மேடையில் சேர் போட்டு அமர வைக்கப்பட்டார். அதேபோல் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, மூத்த தலைவர்கள் எச்ராஜா, தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன் கீழே அமர வைக்கப்பட்டனர். நயினார் நாகேந்திரன் மேலே அமர வேண்டும் என்று கடைசி நேரத்தில் பிரதமர் அலுவலகத்திலிருந்து வந்த உத்தரவு காரணமாக நயினார் நாகேந்திரன் மேலே அமர வைக்கப்பட்டார். அண்ணாமலை கீழே இருக்கும்போது நயினார் நாகேந்திரன் மேலே அமர வைக்கப்பட்டது விவாதங்களை ஏற்படுத்தியது. தமிழ்நாடு பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரன் நியமிக்கப்படலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ள நிலையில் இந்த சம்பவம் கவனம் பெற்று வருகிறது. மேலும் 2023இல் அதிமுக பாஜக கூட்டணி உடைவதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்றாக கருதப்படும் பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை பாஜக தமிழக தலைவர் பதவியிலிருந்து விலகலாம் என கட்சிக்கு நெருக்கமான வட்டார தகவல்கள் தெரிவித்து வருகின்றன. அண்ணாமலை இருந்தால் கூட்டணி அமைவது கஷ்டம் என்று டெல்லி இந்த முடிவை எடுக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. அண்ணாமலையின் சமீபத்திய பேட்டிகளும் கூட இதை உணர்த்துவதாகவே இருக்கின்றன. இன்னும் 2 வாரங்களில் நான் சாதாரணமான ஆளாக கூட இருக்கலாம் என்று அண்ணாமலை இக்கு வைத்து பேசியுள்ளார். குறிப்பாக 2026 மாநில தேர்தலில் கட்சிகள் ஒன்றிணைந்து போராட வேண்டும் என்றால் கூட்டணி நெருக்கமாக இருக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் பாஜக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளின் முகமும் கவுண்டர் ஜாதியாக இருப்பதை பாஜக விரும்பவில்லை. எடப்பாடி அண்ணாமலையை ஒரே ஜாதி, அதுவே பாஜகவிற்கு வேறு ஜாதியை சேர்ந்தவர் தலைவராக இருந்தால் அது கூட்டணிக்கு இன்னும் வலு சேர்க்கும். முக்கியமாக தென் மண்டலத்தில் கூட்டணிக்கு பலம் தரும். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அண்ணாமலையை மாற்ற ஒரு ஆலோசனை நடக்கிறதாம். மேலும் இதற்கு முக்கிய காரணம் சமீபத்தில் அமித்ஷா எடப்பாடி சந்திப்பு. பிறகு செங்கோட்டையன் அடிக்கடி டெல்லி சென்று நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசியது என்று பல்வேறு சந்தேகங்களும் எழுந்து வரும் பட்சத்தில் நயினார் நாகேந்திரனுக்கு இந்த நிகழ்ச்சியில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது மிகவும் பேசும் பொருளாக பார்க்கப்பட்டு வருகிறது. அநேகமாக அண்ணாமலை மாற்றப்படுகிறார். தமிழக பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரன் நியமிக்கப்படுவார் என்ற அதிர்ச்சி தகவலும் தற்போது வெளிவந்து கொண்டிருக்கிறது.